அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் ரமேஷ், மருதம் சித்த மருத்துவமனை, கரூர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண மகளிருக்கு வந்து நம்ம என்னென்ன விதமான உணவுகள் வந்து அதிகம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுங்கிறத வந்து பார்க்கும்பொழுது, நம்ம ட்ரெடிஷ்னலாகவே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம கொடுக்குறதில்ல. இப்போ வந்து பீஸா, பர்கர் அப்படின்ட்டு நிறைய வந்து மேற்கத்திய உணவு முறை அதிகம் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் என்ன ப்ராப்ளங்கள் வருதுன்னா பிசிஓடி, இந்த மாதிரி வந்து irregular menstruation இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக வந்து நம்மளுடைய இப்போ தென் மாவட்டத்தை எடுத்துகிட்டால், நம்ம வந்து தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் அதிகமாக எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை எடுத்துக்குவாங்க, உளுந்தங்களி, வெந்தயக்களி. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பொண்ணோட மென்ஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். உடம்பு எலும்புகளுக்கு வந்து நல்லா பலத்தை உண்டாக்கும். உடம்பு வந்து நல்லா வந்து நல்ல ஒரு வலுவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த தன்மைக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதேமாதிரி மாதுளம்பழம் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அருமருந்து. அடிக்கடி மாதுளம்பழம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அவங்களுடைய ஹெச்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பழ வகைகள் வந்து அதிகம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம், சப்பாட்டா, மாதுளை இதெல்லாம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எள்ளு உருண்டை, எள்ளு சார்ந்த இதெல்லாம் அதிகம் எடுத்துக்கிட்டோம்னா மாதவிடாய் வந்து ஒழுங்குபடும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு பலத்துக்கு, உடல் பலத்துக்கு உளுந்தங்களி, வெந்தயக்களியெல்லாம் வந்து ரொம்ப பயன்படும். அதனால் இந்த பாரம்பரிய உணவு முறையில் வந்து இப்போ இருந்தே இந்த சின்ன குழந்தைகளிருந்தே நம்ம வந்து அது ஏஜ் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு கொடுத்து பழகிட்டிங்கன்னா அந்த உடல் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் வளர்வதற்கு மிக துணை புரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.